அவ்வளோதான். நம்ம அப்படியே இப்போ கிளம்பி போக வேண்டியதான். போய்ட்டு பசங்களோட ஒரு டீயை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். நம்ம பார்க்க போகிற ராக்கெட் இதுதான். அப்படியே கிளம்பி நம்ம போயிட்டு பசங்களோட போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக போக வேண்டியதுதான். வந்துட்டாங்க. ட்ரிபிள்ஸ் தான் போகணும் இப்போ டீ குடிக்க. இருக்கும் போதே குறுக்க வரானுங்க. அவ்வளோதாங்க சொல்லிட்டு டீயை கொடுத்தாச்சு. அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். போயிட்டு அப்படியே நம்ம பையன் ஒருத்தனை விட்டுட்டு நம்ம அப்படியே பறக்க வேண்டியதான் சென்னைக்கு. நம்ம எதுக்கு இப்போ சென்னை போகிறோம்னா, நம்ம ஆர்எஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஜாமான் மட்டும் குறையாது. எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை. சென்னையிலே ஒரு 30 கடை கேட்டு பார்த்தோம், ஷோரூம்லாம் கேட்டு பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை. அந்த ஜாமானை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தால் தான் ரெடி பண்ண முடியும். நியூ இயர்க்குள்ளே நமக்கு மேக்ஸிமம் வண்டி வேணும். கொரியர் போட்டு விடுவாங்கன்னா கொரியர் அவைலபிள் கிடையாதான். ப்ரைஸ் ரொம்பலாம் இல்லை. அந்த ஜாமான் ஜஸ்ட் ஃபார் ஒரு 400 to 450 அவ்வளோதான் அதோட ரேட்டு. ஆனால் ஒரு 1500 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவங்க வந்து கொரியர் போட்டு விடுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முன்னாடியே அந்த கடையை கண்டுபிடிச்சிருந்தா கூட அங்கே மொத்தமாக கொரியர் போட சொல்லியிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லா ஜாமானும் வாங்கிட்டோம், பேலன்ஸ் இது மட்டும் தான். இது ஏன்னா எங்கேயுமே கிடைக்காதனால இங்கேயே ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. ஒரு 2 ஜாமானை போய் வாங்குறதுக்காக தான் இப்போது அதிலே கிளம்பிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் காய்ச்சி. நம்ம இப்போ மெயின் ரோட்டை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி அப்படியே போக வேண்டியதான். ஆக்சுவலி இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு விளாக். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நேரத்தில் சர்ப்ரைஸ்னு கொஞ்சம் அப்படி இப்படி கலர் தான் வாய்ஸு கண்டையாகுங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட் விளாக் நமக்கு. என்ன ஃபர்ஸ்ட் லாகே நமக்கு நம்ம கிடோவில் போடாமல் ஹிமாலயனில் போடுறது கொஞ்சம் வருத்தம் தான். என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், ஃபர்ஸ்ட் லாகில் போடணுமா மச்சான்னு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் யூடியூப்பை ரன் பண்ணோம், அப்படிதான் யூடியூப்பில் ஏதாவது ப்ரூவ் பண்ணலாம். இன்ஸ்டாவில் எப்படி நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம், அது மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் யூடியூப்லேயும் வீடியோ போடணும். அதில் அப்போ தான் 10K அடித்த மாதிரி இல்லை ஏதாவது கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடணுன்னு இருக்கேன். So like and subscribe. நம்ம வேற கோப்ரோக்கு ஒரு பேட்டரி தாங்க நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம இன்னும் 2 பேட்டரி மைக்கெலாம் வாங்கலை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ போட்டு வந்துட்டு இருக்கேன். பெரிய சீக்கிரம் நம்ம 2 பேட்டரி 2 பூஸ்டர் பேட்டரி வாங்குறோம், மைக் எல்லாமே வாங்கிட்டு இன்னும் சூப்பராக லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் வீடியோஸ். இது மாதிரி சூப்பராக இருக்குங்க. மேக்ஸ் நான் அதிகமாக நான் ஆர்எஸ்ல தான் ரைட் பண்ணியிருக்கேன், ஹிமாலயன்லாம் நான் ரைட் பண்ணல. ஃபஸ்ட் டைம் இது லாங் டிரைவ் எனக்கு ஹிமாலயன்லேயே. ஃப்ரெண்ட்ஸில் தான் ஏதோ கரகரன்னு கேட்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டால கேட்டீங்க, எப்படி ப்ரோ வியூஸ் போகுது அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேர் ஃபேக் ஃபாலோவர்ஸு ஃபேக் வியூஸ்ன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் காதில் எடுத்துக்கிறது இல்லை. நான் வீடியோஸ் மட்டும் நிறைய பேர் எப்படி வியூஸ் போடுன்னு கேட்டீங்க. எல்லாருக்கும் நல்ல மெசேஜ் பண்ணக்குள்ள நீங்கள் வீடியோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டீங்க. வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் இந்த ஹேஷ்டாக் இதுலலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுலலாம் இல்லவே இல்லை. வீடியோஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக போடுங்க. பர் டேக்கு 2 வீடியோஸ் போடுங்க. வியூஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் 700 வியூஸு, 800 வியூஸு, 5000, 6000
30,000 அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நான் கண்டினியூஸா வீடியோ போட்டேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவேன். ஸ்டார்டிங்ல 3 வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடனாலும் ஒரு வீடியோ வியூஸ் போகும். அந்த மாதிரி ரொட்டீன் ஆகும். அதே மாதிரி ரொட்டீன் ஆகிறப்ப உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ். வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருங்க. பர்த்டேக்கு 2 வீடியோ 3 வீடியோ போடுங்க. ஸ்டார்டிங்லாம் 3 வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் 2 வீடியோ போடுங்க. அதான் மார்னிங் போடுங்க, ஈவினிங் போடுங்க. மார்னிங் வீடியோ போடனா ஈவினிங் வியூஸ் போகும், ஈவினிங் வியூஸ் போகலன்னா மார்னிங் வியூஸ் போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருவாங்க. கரண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கரண்ட்ல இருப்பாங்க, கரண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ இப்போ வந்து ஒரு நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வரும். அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோவும் 10K அப்படியே 10K தான் எல்லா வீடியோவுமே. அப்புறம் போய் வியூஸ் போயிடும். அப்புறம் மில்லியன்ஸ்லாம் அடிக்கிறப்ப ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே பிடிச்சி கொடுத்தாங்க. ஒரு லைனை பிடிச்சிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கணும், ட்ராப் பண்ணக்கூடாது. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு கொஞ்சம் பிரச்சனைனால வீட்டில் நெட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைனால வீடியோஸ் போடுறத ட்ராப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்எஸ் வேற ரெடி ஆகல. ஆர்எஸ்ல தானே ரெடி ஆகல, வேற ஏதாவது வண்டியில் எடுத்து போட வேண்டியதானேன்னு கேட்பீங்க. போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் ஓட்டுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ பேர் கோபுரம் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் கோபுரம் வச்சிருக்காங்க. நம்ம கை மாதிரியே நிறைய பேர் கை இருக்கு. ஸோ நம்ம தான் வீடியோ போடலாமாங்கிறது சில பேருக்கு டவுட் வந்துடும். பேஜுக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னா என்னடா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரீன் பைக்கில் போடுறான், இப்போ வேற போடுறான் அப்படின்னு தோணுங்கிறனால தான் நான் என்ன போடாமல் இருக்கேன். அதுதாங்க கையில் கொஞ்சம் பெரிய டேட்டோ குத்தலான் இருக்கேன். நல்ல டேட்டோவாக குத்துட்டு வேற எந்த பைக்ல நம்ம போட்டாலும் நம்ம தாங்கிறது தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு டேட்டோ சின்ன பிள்ளைலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான். கையில இங்க போட்டிருப்பேன் மாம்பேர்னு. அதுக்கப்புறம் பேண்ட் ஒன்று போடணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போடல. இப்போ சேர்த்து வச்சு ஒரு நல்ல டேட்டோவா போட்டுட்டோம். மேக்சிமம் அப்புறம் கண்டென்ட் இருக்கிற வீடியோவா போடுங்க. இன்ஸ்டால கண்டென்ட் இருக்கிற வீடியோவா போட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோஸ் வியூஸ் போகும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம எம்டியா வீடியோ போட்டோன்னீங்களா, நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் போட்டேன். எனக்கு அப்போ புரியல என்னடா இது. கண்டென்ட் உள்ள வீடியோ போட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கிற பாக்குற எல்லாருமே வியூவர்ஸ் தான் பார்ப்பாங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்கு, ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நார்மலா போட்டீங்கன்னா எல்லாரும் போடுறது வந்து அது பண்ணிவிட்டுவாங்க. எல்லாமே போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. எல்லாரும் பண்ற மாதிரியே பண்ணணுங்கிறது. நீங்க தனியா பண்ணணும். மற்றவங்க அதை பண்றாங்க, நம்ம இதை பண்ணி தருவோம், அவங்களுக்கு 100K வியூஸ் இருக்கு, நம்ம இதை போட்டோம்னா நமக்கு 100K வியூஸ் போவோம் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன வருதோ, உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணணும். நான் அதை எய்ம் பண்ணி தான் நான் பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களால என்ன முடியும் அதை பண்ணுங்க. கண்டிப்பா வியூஸ் போகும், ஃபாலோவர்ஸ் ஏறும், நீங்களும் ரீச் ஆகலாம். நம்மளும் வந்து அந்த அளவுக்கு ரீச்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 10K அடிச்சிருக்கோம். அந்த 10Kக்கு நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றேன், நிறைய எஃபெக்ட் போட்டேன். நிறைய எஃபெக்ட். டைம் கிடைக்கிறப்பலாம் வீடியோ எடிட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டுங்களாம் கேட்பான், உனக்கு என்னடா ஒரு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுறதுதான் உனக்கு வேலையாடா அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு நானும் அவனோட கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உதாரணத்துக்குன்னா இங்க ஹாத்தா இறந்துட்டாங்க, டெத்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி. டெத் அன்னைக்கு தான் நான் கரெக்டாக 10K அடித்தேன். கரெக்டாக 16 நாள் ஆகுது. நான் 10K அடிச்சு 16 நாள் ஆகுது. 16 நாளில் எக்ஸ்ட்ரா 13K அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டெத் அன்னைக்கு கூட நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன். ஏன்னா எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு இதுல நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கான இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், நிப்பாட்டக்கூடாது. இப்போ நீங்க இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி அந்த 10 மினிட்ஸ்ல வீடியோ எடிட் பண்ணி போட்டுடணும். நான் வந்து கண்டென்ட் முன்னாடியே யோசிச்சு வச்சிருவேன், இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு ஆடியோலாம் முன்னாடியே எடுத்து வச்சிருவேன். ஸோ வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா இது வெறும் கை
ஓகே காய்ஸ், நான் அதுக்கப்புறம் போக விளாக் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது, இல்லை போயிட்டோம்னா வீடியோ ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் நல்ல ரோடை பிடிச்சிட்டு அதில் அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் சென்னை வந்துட்டோம். இவ்வளோ வீடியோ ஏன் காமிக்கலாம், வரவள்ள ஃபுல்லாக ரோடு ரொம்ப மோசம், ரொம்ப ரோடு மோசம். இந்த மாயாவரம் டு கடலூர், மாயாவரம் டு கடலூர் ரொம்ப ரொம்ப மோசம் ரோடு. நாம போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோடு, ஹைவே போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி நார்மல் ரோடு தான், இப்போ ஹைவே போட்டுட்டு இருக்காங்க. அதனால ஒரு 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 சின்னதான் வழி, எப்படின்னா ஒரு சர்வீஸ் ரோடு சைஸ் தான் அந்த ரோடு. அதில் தான் போகிற வண்டி போகணும், வர வண்டி வரணும், அதில் தான் ரெண்டுமே. இப்போ ஒஸ்ட்டு, அதனால அந்த இடத்துலாம் இது பண்ணல. மார்னிங் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக போடலாம். மார்னிங் போயிட்டு ஜாமானை வாங்கிட்டு, அவங்க ஏதோ பிரான்ச்சஸ் வர சொன்னாங்க, நம்ம மேப்பை போட்டு தேடி போய் வாங்கிட்டு அப்புறம் ஒரு மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியதான். கிளம்பி ஒரு 6-7 மணிக்கெல்லாம் திருவாரூர் போக வேண்டியதான். ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம். வைத்தியக்காரனுங்க கொரியர் போட்டு விட்டானுங்கன்னா வேலை முடிஞ்சுது. எவ்வளோ செலவும் இல்லை, நைட்டு தூக்கமும் இல்லை. ஒரு 400 ரூபா ஜாமானுக்கு 2500 ரூபா பெட்ரோலு, சாப்பாட்டு காசு. ஒரு 400 ரூபா ஜாமானுக்கு 3000 ரூபா. பேசாம அந்த பாய்கிட்டே ப்ரோ கொரியர் போட்டு விட்டு ப்ரோ உனக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தா அவனே போட்டு விட்டுருப்பான். கொரியர் அவைலபிள் இல்லை ப்ரோ அப்படின்னு மூஞ்ச நான் நாளைக்கு பார்க்கணும். சாரி, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிட்டு பார்க்கணும் மூஞ்ச. அப்படி ஆடுறாண்டி அப்படின்னு. நம்ம ஆர்எஸ் வேகமா ஓட்டிட்டு இதை வேகமா ஓட்டி கேப்பெல்லாம் அடிக்க முடியல ப்ரோ. இதுல கேப்பெல்லாம் அடிக்க முடியல, கொஞ்சம் ஹேண்டிலும் பெருசா இருக்கா. இன்னொன்னு மிரர் இருக்கு, நான் மிரரே எந்த இடத்துலயும் வச்சுக்க மாட்டேன். மிரர் இருக்க அதாலே நமக்கு ஏதோ இருக்கு பல மிரர் இருக்கனாலே ஏதோ நம்ம இடிக்க போற மாதிரி, இந்த இடம் பத்தாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்படியே வீட்டில் இருக்கிற ஆர்எஸுக்கும் மிரர் கிடையாது, ஷைன் ஒன்று வச்சிருப்பேன் அதுக்கும் மிரர் கிடையாது, ஸ்கூட்டி ஒன்று எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அதுக்குமே மிரர் கிடையாது. எதுக்குமே மிரர் வச்சுக்கிறல. ஆனால் ஆக்சுவலி மிரர் வச்சு தான் ஓட்டணும். ஏன்னா இப்போ டக்குன்னு பின்னாடி எல்லாம் வண்டி வந்தாங்கன்னா பின்னாடி ஆள் வராங்களா, மிரர்லேயே பார்த்துக்கலாம் ஈஸியாக. நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். ஹெல்மெட் போட்டால் திரும்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிரர் இருந்துச்சுன்னா டக்குன்னு மிரரில் பார்த்துட்டு டக்குன்னு ரைட்டு திரும்பணுமா, ரைட்டில் திரும்பிக்கலாம். ஆனால் மிரர் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ரூல்ஸ் படி பார்த்தா மிரர் வைக்கணும். மிரர் வைக்கலனாலும் ஃபைன் போடுவாங்க போலீஸ். நான் ஒரு தடவை மாட்டியிருக்கேன், மிரர் வைக்காததுக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. அதே கொச்சி ட்ரிப்பு போகிறப்ப தான் நினைக்கிறேன். ஆமாம், கொச்சி ட்ரிப் போகிறப்போ எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தேன். மிரருக்கு ஃபைன் போட்டு அதுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா பார்த்துருக்கேன். அது பெருங்கலத்தூர் பாலம் போட்டாங்க ஒரு வழியா. லாஸ்டா நான் போனப்போ கூட போடலங்க. லாஸ்டா நான் இதுல போயிட்டு இருந்தேன், ஆர்எஸ்ல தான் வந்திருந்தேன். ஆமா, லாஸ்டா வந்திருந்தப்ப கூட பாலம் போட்டாங்க ஒரு வழியா. அப்பாடா, இதுல ஒரு டிராபிக் வரும் பாருங்க பெருங்கலத்துல எப்பயுமே. எப்போ பார்த்தாலும் காலையில வந்தாலும் சரி, நைட்டு வந்தாலும் சரி, ஈவினிங் வந்தாலும் சரி, மதியம் வந்தாலும் சரி, பெருங்கலத்தூர்ல டிராபிக் எப்போதுமே இருக்கும். அப்பதான் ஒரு வழியா பாலம் போட்டாங்க. ஈஸியா வர முடியுது. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமா நிக்கணும். இங்க பாருங்க, ஆனா ஒரே அந்த பிளைஓவர் மேல ஃபுல்லா லைட்டு செமையா இருக்கு பார்க்கவே. நம்ம ஊர்ல என்னன்னா ரோட்ல குண்டு பல்பு போட்டு போய் தெரிய விட்டுருப்பாங்க போஸ்ட் கம்பத்துல. டிஃப்ரெண்டா இருக்கும். நான் இங்க போனேன், மன்னார்குடி சைடு போயிருந்தேன் நைட் டைம்ல போனப்போ பாக்குறேன் எல்லாம் போஸ்ட் கம்பத்துலயே லைட் இருந்துச்சு.
என்னன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய லைட் லேம்ப் சைஸுக்கு அந்த எல்இடி லைட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் தெருவிளக்கு. அதாவது எல்லாம் சரியான இம்ப்ரூவ்மெண்ட். இது தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு தங்கியிருந்து வரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப. எல்லாம் ஒர்க்கர்ஸ். மறக்க முடியாத நாள், மெமரிஸ். எப்போ பார்த்தாலும் இந்த இப்படியே தாங்க எங்கள் ரூம்லேருந்து வருவோம். வந்து எப்போ பார்த்தாலும் இந்த இதில் மாட்டிப்போம். இங்கே பிடிச்சி வச்சிருவாங்க. எல்லாமே இருக்கும். இது இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கு, லைசன்ஸ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவங்க ஒரு செக்கிங் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ நாங்கள் கேட்டப்ப டெய்லியும் நாங்கள் வருவோம். டெய்லியுமே எங்களை பிடிச்சி செக் பண்ணிட்டு அட்ரஸ்லாம் வாங்கிப்பாங்க. நாங்கள் கேட்டோம், ஒரு தடவை கேட்டோம், ஏன் சார் இது மாதிரி டெய்லியும் வர முடியாது சார், டெய்லியும் தான் செக் பண்ணீங்களே. அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இல்லைப்பா, இங்கே நிறையா திருட்டு போகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட அட்ரஸையும் வாங்கி வச்சுக்கிறோம். பைக் நம்பரும் அட்ரஸையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஏதோ அவங்க அந்த அட்ரஸ் அந்த பைக் நம்பர் சிங்கார் வச்சு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது சரியா எனக்கு என்ன புரியல. அதனால டெய்லியுமே அட்ரஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஏப்பா இவ்வளவு லைட்டுக்கு கரெக்ட் பில்லே ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா ஓட்டணும் போல இருக்கு. என்னைக்கு நம்மளை கொண்டு வந்து எங்க வீட்டுல இருந்து இங்க பார்சல் பண்ணி விட போறாங்க தெரியல. சிங்கப்பூருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சிங்கப்பூர் கிளம்பு. நம்மனா கொஞ்சம் டைம் கெடுக்கும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்தே போகணுங்க. டக்குன்னு குறுக்க வருவாங்க. இந்த பக்கத்துல கிராஸ் ஆவாங்க. டக்குன்னு கட் அடிக்க 2 கட் அடிப்பாங்க. பைக்ல நார்மலா போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் அடிப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா ஓட்டணும் இந்த இடத்துலலாம். எம்டி ரோடு. ஒரு சூப்பர் பைக் வச்சுட்டு அப்படி முறுக்கணும்னு சவுண்டு சும்மா சும்மான்னு இருக்கும். செம்ம ஃபீலு. ஆக்சுவலி இது சுத்துதான் எனக்கு. அப்படியே வந்திருந்தேன்னா கிட்டதான். பட் அங்க மெட்ரோ போட்டுட்டு இருக்கிறதுனால சின்ன கேப்ல போயிட்டு வர்றதுனால சரியான க்ரௌடா இருக்கு, டிராஃபிக்கா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட பார்த்தேன். அதனாலதான் அது வேலைக்கு ஆகாது. 2-3 கிலோமீட்டர் சுற்றி போனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டுங்க. இப்படியே வந்தாச்சு. பார்த்துட்டு அவன் என்னைக்கு நாளைக்கு ஆடின்ட்டான். இன்னைக்கே நீ கிறிஸ்துமஸே இன்னைக்கு முடிஞ்சு போயிட்டுறா, இதுக்கு மேலே மாட்டேன் என்னடா பண்ண போறேங்கிறாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்குதான் கிறிஸ்துமஸ்னே. எந்த அளவுக்கு அப்ப நான் சும்மா இருக்கேன்னு பாத்துங்க. என்னைக்கு என்னென்ன நாள்னு கூட தெரியாம அதெல்லாம் பாக்குறதே இல்லைங்க. நான் கிழமையே ஒழுங்கா பார்க்க மாட்டேன். என்ன கிழமை தெரியாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா தெரிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு போக மாட்டேனா, படுத்து தூங்கிடுவோம் நான் வீட்லயே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா அந்த சனிக்கிழமை நைட்டே தெரிஞ்சிடும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கலாம்டா 12 மணி 1 மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு குஷி ஆயிடும். ஒரு இல்லையா? அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒரே குஷி ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே அது மட்டும் எப்படியாவது தெரிஞ்சிடும். கடையில வேலை பார்க்குற பையன் சொல்லிடுவோம், இல்லைன்னா எப்படியாவது தெரிஞ்சிடும். வந்துட்டுங்க. அப்பாடா, போயிட்டு தூக்கத்தை போடணும். இதான் நம்ம பசங்க குடியிருக்கிற ரூம், அப்பார்ட்மெண்ட். அவ்வளோதாங்க, ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலைல உங்களுக்கு நம்ம ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
வெளிலேருந்து குட் நைட் முடியல, சரியான டயர்ட் ஆயிட்டு வரேன்.